ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னென்னா ரோட்டுக்கடை காளான். அதை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரோட்டு சைடில் முக்கால்வாசி முட்டைகோஸ் தான் போட்டு செய்வாங்க. நான் இப்போ காளானே எடுத்திருக்கேன். காளான் 200 கிராம், முட்டைகோஸ் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது நல்லா கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன எடுத்திருக்கேன்னா, நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் அளவு இந்த மாதிரி கிண்ணம் ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் கடல மாவு, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை மூணுத்தையும் நம்ம இதில் ஒன்றா சலிச்சிக்கலாம். எப்பயுமே சலிச்சிட்டு போடுங்க. எது இருந்தாலும் அதில் ஏதாச்சும் பூச்சி கீச்சி இல்லைன்னா புழு இருக்கும், சப்போஸ் ஏதாச்சும் கம்பிங்க ஏதாச்சும் இருக்கும். அதனால் எப்பயுமே சலிச்சிட்டு போடலாம். அப்படியே ரோட்டு கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதோட என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, நான் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நம்ம பொக்கடா மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுட்ருக்கோம். பாருங்கள், ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சைடு எண்ணெய் நம்மளுக்கு சூடாகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ தான் நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெயில் சேர்க்க வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பொக்கடா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிச்சு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும். இல்லை பாதியே இப்போ என் பொண்ணுங்க 2 சாப்பிட்ருச்சு. பத்தாதுக்கு என் வீட்டுக்காரர் சும்மா இல்லாமல் வந்ததை சாப்பிட்டு போயிட்டாங்க பொக்கடா மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் ஒரு 2 தக்காளியை நல்லா
பேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்ப்பாங்க, நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான், சேர்க்கலாம். இது நல்லா வதங்கணும், பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது இதோட அதே மாதிரி தான் மிளகாத்தூள் கொஞ்சம், ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், மல்லித்தூள் தான் ஜாஸ்தி இருக்கணும். அடுத்தது வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இப்போ திரும்பவும் இதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, அதனால் நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், இல்லை நல்லா தண்ணியில் கலந்துருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காளான் எடுத்து சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம காளானை சேர்த்துடலாம். நான் வந்து எல்லாருமே முட்டைக்கோஸில் செய்வாங்க, நான் காளான்லேயே செய்கிறேன். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த ரோட்டு கடையில் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நல்லா நம்ம கலந்துக்கலாம், நல்லா ஊறணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரோட்டு சைடு காளான் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்கவே அப்படியே செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லலாம் போட்டு கொடுப்பாங்க, நான் அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ மேலே வந்து கொஞ்சோண்டு வெங்காயத்தை தூவிக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட காளான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.